ஜான் பாண்டியனுக்கு வந்து சகிப்புத்தன்மை இப்போ ரொம்ப அதிகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் சைத்தியம் வந்துச்சு. ஏன்னா பழைய ஜான் பாண்டியன் அதனுடைய விபரீதங்கள் வேறு. உங்களுக்கு தெரியும், நான் எப்படி இருக்கப்பட்டவன், எப்பேற்பட்டவன், கரடுமுரடு பாதையிலே முள்களெல்லாம் மிதித்து எப்படி வந்திருப்பேன், எப்படி வளர்ந்திருப்பேன், எனக்கு முன்னால் இருந்தவர்களுடைய நிலை என்ன, எனக்கு பின்னால் வந்து தோன்றியவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் நன்றாக தெரிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஆனால் மெச்சூரா இருக்க போய் தான் இன்னைக்கு நான் அரசியலில் பயணித்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்ல பழைய ஜான் பாண்டியனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? போட்டு தள்ளிடுவீங்க. அந்த சூழ்நிலை வந்தால் அதையும் செய்வேன். அதற்கு தயங்குகின்ற நான் அல்ல. இப்பொழுது கூட முடியும். ஆனால் அது அல்ல, நோக்கம் அல்ல. தியாகி இமானுவேல் தேவேந்திரருக்கு பிறகு இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லலாம் அப்படின்னு தேவேந்திர உள்ள மக்களை கேட்டா யாரை சொல்லுவாங்க? கண்டிப்பா என்னை மறைக்கின்றவன் மனிதனே அல்ல என்பதை சொல்லுவேன். இந்த ஜான் பாண்டியன் தான் சொல்ல முடியும். ஏன்னா 1974 புறப்பட்ட பயணம், 1979 புறப்பட்ட பயணம், இப்படி பயணங்கள் எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 வயசோ 45 ஆண்டுகளாக சமுதாய புரட்சி செய்து வளர்ந்தவன் நான். அப்பொழுது இப்போது தோன்றிய தலைவர்கள் எல்லாம் வயது என்ன இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்களாம் எங்கிருந்தார்கள் என்று கூட அவர்களால் பதில் சொல்ல முடியாது, என்னால் சொல்ல முடியும். இவர்கள் எங்கிருந்தார்கள், எப்படி வந்தார்கள், எங்கிருந்து வந்தவர்கள், இப்படி எப்படி உருவாக்கப்பட்டார்கள், என்னால் சொல்ல முடியும்.